பனிமூட்டமான ஒரு அதிகாலையில நதியில நீங்க ஒரு படகுல தனியா போயிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். ம். கேட்கவே ரொம்ப ரம்மியமா இருக்கு. ஆமா, உங்க மனசு ரொம்ப அமைதியா இருக்கு. ஆனா திடீர்னு எதிர்த்தாப்புல வர்ற ஒரு படகு உங்க படகு மேல ரொம்ப வேகமா மோத வருது. ஓ, கண்டிப்பா பதற்றம் ஆயிடும். பதற்றம் மட்டும் இல்ல, கடும் கோபம் ரத்தத்துல பாயும். ஏய், கண் தெரியலையா? இவ்ளோ பெரிய நதியில படக சரியா ஓட்ட மாட்டியா அப்படின்னு ஆவேசமா கத்துவோம் இல்லையா? கண்டிப்பா கத்துவோம். அது மனித இயல்பு தானே. ஆனா அந்த படகு ரொம்ப பக்கத்துல வந்த பிறகுதான் நீங்க பாக்குறீங்க, அந்த எதிர்ப்படகுல யாருமே இல்ல. ஓஹோ, யாருமே இல்லையா? ஆமா, அது எங்கேயோ கயிறு அறுந்து நதியோட ஓட்டத்துல அடித்து வரப்பட்ட ஒரு காலியான படகு. அந்த மறுகணமே உங்களுடைய அத்தனை கோபமும் எங்க போகுது? இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. கோபம் அப்படியே காணாம போயிடும். கரெக்ட். உங்கள சுற்றியுள்ள அந்த பனிமூட்டம் விலகுற மாதிரி உங்க கோபமும் ஒரு நொடியில விலகிடுது. இன்று நம்ம ஆழ்ந்த அலசல்ல நாம உடைக்க போற மிகப்பெரிய மாயையே இதுதான். ஆமா. இன்னைக்கு நாம உலக புகழ்பெற்ற ஜென் துறவியான திக் நாட் ஹான் எழுதின பீயிங் பீஸ், அதாவது அமைதியாக இருத்தல் அப்படிங்கிற புத்தகத்துல உள்ள உண்மைகளை தான் ஆழமா அலச போறோம். அமைதி அப்படின்னாலே எல்லாவற்றையும் சகித்துக்கிட்டு எந்த எதிர்வினையும் ஆற்றாம சத்தமில்லாம முடங்கி கிடக்கிறது அப்படிங்கிற ஒரு பொதுவான எண்ணம் நம்மகிட்ட இருக்கு. ரொம்ப சரி. ஆனா அமைதிங்கிறது அரசியல் தலைவர்கள் கையெழுத்திடும் ஒரு ஒப்பந்தமோ அல்லது போர் இல்லாத நிலையோ கிடையாது. அது நமக்குள் தொடங்கும் ஒரு ஆழமான சுறுசுறுப்பான பயணம் அப்படிங்கிறத இந்த ஆதாரங்கள் முற்றிலுமா புரட்டி போடுது. இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உலகை எப்படி அமைதியா மாற்றுவதென்றோ, மற்றவங்க எப்படி நடந்துக்கணும் என்றோ இந்த புத்தகம் எந்த கட்டளையையும் நமக்கு இடல. ஓ, அப்போ இது உலகத்துக்கான அட்வைஸ் கிடையாதா? கிடையவே கிடையாது. மாறாக, நாம ஏன் அமைதியா இருக்க வேண்டும், அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு பரந்த கண்ணோட்டத்தை, அதாவது ஒரு பெரிய சித்திரத்தை நமக்கு அளிக்குது. அதாவது அந்த பிக்கர் பிக்சர் அப்படின்னு சொல்லுவோம்ல அது. கரெக்ட். நாம எப்போதுமே அமைதிய வெளியில தேடிட்டு இருக்கோம். அமைதிங்கிறது நாம சென்றடைய வேண்டிய ஒரு இலக்குன்னு நினைக்கிறோம். ஆனா அது அப்படி இல்ல. ஆமா, திக் நாட் ஹான் மிக தெளிவா சொல்றார். நாமே அமைதியாக மாறுவதுதான் உண்மையான அமைதி. அதாவது we must be peace. இத நாம வெறுமனே ஒரு தத்துவமா பார்க்காம ஒரு செயல்முறையா பார்க்கணும். கண்டிப்பா. சரி, உலக பிரச்சனைகளை தீர்க்க போறதுக்கு முன்னாடி நமக்குள் நாம எப்படி அந்த அமைதியை கட்டமைப்பது அப்படிங்கறத முதல்ல அலசலாம். ஏன்னா அதுதான் அடிப்படை. ஆமா, உலக காப்பாற்ற எண்ணம் வரதுக்கு முன்னாடி நம்ம சொந்த மனசோட போராட்டங்களை நாம எப்படி நிர்வகிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? 100% உண்மை. ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி உலகை மாற்ற கிளம்பும் முன் நம்ம அன்றாட துயரங்களை எப்படி எதிர்கொள்வதுன்னு இந்த புத்தகம் என்ன சொல்லுது? அதற்கே இந்த புத்தகம் மிக யதார்த்தமான ஒரு தொடக்கத்தை தருது. திக் நாட் ஹான் வாழ்க்கையை ஒரு தியானியோட நிலையிலிருந்து மிக தெளிவா பார்க்கறார். எப்படி பார்க்கறார்? வாழ்க்கை துயரங்கள் நிறைந்ததுதான் அப்படிங்கறது அவர் எந்த இடத்திலும் மறுக்கவே இல்ல. ஓ, அப்போ எல்லாம் மாயை, கஷ்டமே இல்ல அப்படின்னு அவர் சொல்லல. இல்லவே இல்ல. வலிகள் இல்லேன்னு சொல்லி அவர் நம்மளை ஏமாற்ற முற்படல. ஆனா அதே வாழ்க்கை பல அதிசயங்களும் நிறைந்தது அப்படிங்கறதையும் அவர் ஆழமா சுட்டி காட்டுறார். அதாவது ஒரு பக்கம் வலிகளும் இழப்புகளும் துயரங்களும் இருக்கும், அதே வேளையில மறுபக்கம் பரந்த நீல வானம், இதமான சூரிய ஒளி, ஒரு குழந்தையோட கள்ளமில்லாத கண்கள்னு பல அற்புதங்கள் நம்ம சுற்றி தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆமா. ஆனா மனித மனம் எப்படி வடிவமைக்கப்பட்டுட்டுனா, நாம எப்போதுமே அந்த துயரங்களையே பூத கண்ணாடி வச்சு உற்று பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் பிரச்சனை. இதிலிருந்து விடுபட அவர் மிக எளிமையான ஆனா ஆழமான ஒரு பயிற்சியை முன்வைக்கிறார். அது என்ன பயிற்சி? நேயர்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நீங்க மூச்சை ஆழமா உள்ள இழுக்கும்போது உங்க உடலை அமைதிப்படுத்துறீங்க. மூச்சை மெதுவா வெளியிடும்போது ஒரு சிறு புன்னகையை உதிர்க்கிறீங்க. இதுதான் அந்த பயிற்சி. ஒரு நிமிஷம், இந்த இடத்துல ஒரு பெரிய முரண்பாடு எனக்கு தோணுது. என்ன முரண்பாடு? நேயர்களாகிய நீங்களும் இததான் இப்போ யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்குள் ஏதோ ஒரு தீர்க்க முடியாத கவலை இருக்கு. ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்திச்சு நான் மிகவும் சோகமா இருக்கேன்னு வச்சுப்போம். சரி. அந்த நேரத்துல நான் எப்படி சிரிக்க முடியும்? என் மனசு உள்ள அழுதுகிட்டு இருக்கும்போது மூச்சை விட்டுக்கிட்டு உதட்டுல மட்டும் ஒரு சிரிப்பை வரவழைக்கிறது முற்றிலும் இயற்கைக்கு முரணானது இல்லையா? இது வலியை மறைக்கிற ஒரு போலித்திரை போல, அல்லது என்னையே நான் ஏமாற்றிக் கொள்ளும் ஒரு செயல் போல எனக்கு தோணுது. நீங்க கேக்குறது மிக மிக நியாயமான கேள்வி. இதத்தான் பலரும் அவரிடம் நேர்காணல்களிலும் தியான வகுப்புகளிலும் கேட்டிருக்காங்க. ஓ, அப்படியா? அவங்களும் இதே கேள்வியை கேட்டாங்களா? ஆமா. நான் சோகமா இருக்கும்போது எப்படி போலித்தனமா புன்னகைக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இதற்கு அவர் புத்தகத்துல அளிக்கிற விளக்கம் மனித மனதோட இயல்ப மிக துல்லியமா படம் பிடித்து காட்டுது. என்ன சொல்றாரு? மனித மனம் என்பது பல மில்லியன் சேனல்களை கொண்ட ஒரு டெலிவிஷன், அதாவது ஒரு டிவி மாதிரி அப்படின்னு அவர் சொல்றார். ஓஹோ, டிவி சேனல் மாதிரியா? ஆமா, அந்த தொலைக்காட்சியில கோபம், சோகம், மகிழ்ச்சி, புன்னகை, விரக்தின்னு அத்தனை சேனல்களும் இருக்கு. சரி. நாம சோகத்தை ஆன் செய்தா நாம சோகமாவே மாறிடுறோம். நாம புன்னகைய ஆன் செய்தா நாமே புன்னகையா உருவெடுக்கிறோம். ஆனா சோகமா இருக்கும்போது எப்படி புன்னகைக்க முடியும்? நீங்க சோகமா இருக்கும்போது உங்க சோகத்தை நோக்கியே நீங்க புன்னகைக்கணும்னு அவர் சொல்றார். சோகத்தை நோக்கி புன்னகைக்கணுமா? ஆமா, அந்த புன்னகை வலிய மறைக்கிற திரை கிடையாது. அது உங்களை நீங்களே கட்டுப்படுத்தும் ஒரு இறையாண்மை, அதாவது சாவரன்டி. ஓ, அப்போ அது ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் மாதிரி சொல்றீங்க. கரெக்ட். நீங்க புன்னகைக்கும்போது எனக்குள் சோகம் இருக்கு அப்படிங்கறத நான் முழுமையா அறிவேன், அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அந்த சோகம் மட்டுமே நான் அல்ல அப்படிங்கறது உங்களுக்கு நீங்களே நினைவூட்டுறீங்க. எனக்கு புரியுது. ஒரு உணர்வு அல்லது ஒரு சேனல் உங்களை முழுவதுமா ஆக்கிரமிக்க நீங்க அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறது தான் இதோட உளவியல் அடிப்படை. மிக சரியா சொன்னீங்க. இது இப்படி புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சோகம் அப்படிங்கிற உணர்வு என்னுள் இருக்கும் பல 100 சேனல்கள்ல ஒண்ணு. நான் அந்த சோகத்தை அழிக்கவோ அல்லது அது இல்லவே இல்லைன்னு மறுக்கவோ முற்படல. ஆமா, அதை மறுக்க கூடாது. மாறாக என் மனதோட ரிமோட்டை என் கையில எடுக்கிறேன். அந்த சோகம் என்னை முழுமையா விழுங்கிடாம தடுக்கும் ஒரு கருவியா, ஒரு நங்கூரமா அந்த புன்னகையை பயன்படுத்துறேன். அருமையான விளக்கம். இது ஒரு விதமான மன முதிர்ச்சி மற்றும் சுய கட்டுப்பாடு. சரி, நமக்குள் இருக்கும் இந்த தனிப்பட்ட உணர்வுகளை எப்படி நிர்வகிப்பதுன்னு பார்த்தோம். இத அப்படியே வெளி உலகிற்கு விரிவுபடுத்தினா நாம எப்படி இந்த பிரபஞ்சத்தோட இணைந்திருக்கோம் அப்படிங்கறத பற்றி இந்த புத்தகம் என்ன சொல்லுது? இங்குதான் திக் நாட் ஹான் உலக பாக்குற நமது பார்வையே வேரோடு மாற்றும் ஒரு புதிய வார்த்தையை அறிமுகப்படுத்துறார். அது என்ன வார்த்தை? அதுதான் இன்டர்பீயிங், அதாவது ஒன்றோடு ஒன்று இணைந்திருத்தல். ஒன்றோடு ஒன்று இணைந்திருத்தல் கேட்க நல்லா இருக்கு. நாம தனித்தனி மனிதர்கள் அல்ல, அனைத்தும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை அப்படிங்கிற தத்துவத்தை விளக்க அவர் சொல்ற உதாரணம் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண காகிதம். ஒரு பேப்பரா? ஆமா, இப்போ நீங்க ஒரு காகிதத்தை கையில வச்சிருக்கீங்கன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. ஆழமான விழிப்புணர்வோட ஒரு கவிஞரோட கண்ணோட்டத்துல பார்த்தா அந்த காகிதத்துக்குள் ஒரு மேகம் மிதந்து கொண்டிருப்பதே காண முடியும்னு அவர் சொல்றார். ஒரு நிமிஷம், காகிதத்துக்குள்ள மேகமா? இது கேட்கறதுக்கு ரொம்ப கவித்துவமா இருக்கு. ஆனா நடைமுறையில இதோட உண்மையான அர்த்தம் என்ன? ஒரு மேகம் எப்படி காகிதத்துக்குள்ள இருக்க முடியும்? இத ஒரு பிரபஞ்ச சங்கிலி தொடரா பாருங்க. இப்போ மேகம் இல்லாம மழை இல்ல தானே? ஆமா, மழை பெய்யாது. மழை பெய்யாம மரங்கள் வளராது, மரம் இல்லாம காகிதம் தயாரிக்க முடியாது. ஓ, அந்த வகையில சொல்றீங்களா? ஆமா, எனவே மேகம் என்பது அந்த காகிதத்தோட பிரிக்க முடியாத ஒரு அங்கம். மேகம் அந்த காகிதத்தோட உள்ளே வாழுது. இது ரொம்ப ஆழமான சிந்தனை. அது மட்டுமா, அந்த மரத்தை வெட்டின தொழிலாளிய நினைச்சு பாருங்க. அவர் இல்லாம அந்த மரம் காகிதமாகி இருக்காது. கண்டிப்பா. அந்த தொழிலாளி உயிர் வாழ அவர் சாப்பிட்ட கோதுமை உணவு தேவை, அந்த கோதுமையை விளைவித்த விவசாயி, அந்த பயிர் வளர காரணமான சூரிய ஒளி, அந்த தொழிலாளிய பெற்றெடுத்த அவரோட தாய் தந்தைன்னு முழு காலமும் முழு பிரபஞ்சமுமே அந்த ஒரு சிறிய காகிதத்துக்குள்ள அடங்கியிருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, இந்த காகிதம் அல்லாத விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நீக்கிவிட்டா கடைசியில காகிதர்னு ஒன்னு இருக்கவே செய்யாது. அது முற்றிலுமா வெறுமையாகிவிடும், அதாவது எம்டி ஆயிடும். இது நிஜமாவே ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு கோணம். அப்படியானால் தனித்த சுதந்திரமான ஒரு மனிதன் அல்லது ஒரு தனிப்பட்ட பொருள் அப்படின்னு யாருமே எதுவுமே இல்லையா? அப்படி எதுவும் தனித்து இயங்க முடியாது. நீங்க சொல்றத கேட்டா எனக்கு ஒரு கேக் செய்யறது தான் ஞாபகம்க்கு வருது. எப்படி சொல்றீங்க? ஒரு சுவையான கேக் செய்ய மாவு, சக்கரை, முட்டை, வெண்ணெய்னு பல பொருட்கள் தேவைப்படும் இல்லையா? ஆமா, எல்லாமே தேவை. எல்லாவற்றையும் சரியான விகிதத்துல கலந்து ஓவன்ல வச்சு எடுத்த பின் ஒரு முழுமையான கேக் நம்ம முன் இருக்கு. இப்போ அந்த கேக்ல இருந்து எனக்கு மாவை மட்டும் தனியா பிரிச்சு தாங்க அப்படின்னு கேட்டா முடியுமா? நிச்சயம் முடியாது. நாமும் அப்படித்தான் போல இருக்கு. நாம் அனைவரும் நாம் அல்லாத எண்ணற்ற விஷயங்களால உருவாக்கப்பட்டிருக்கோம். நான் அப்படிங்கிறது வெறும் நான் மட்டுமல்ல. கரெக்ட். நான் சுவாசிக்கும் காற்று, நான் சாப்பிட்ட உணவு, என் பெற்றோர், என் நண்பர்கள், என் முன்னோர்கள், ஏன் நான் வாழும் இந்த ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்ததுதான் நான். நான் தனித்து இயங்கும் ஒரு தீவுன்னு நினைக்கிறது மாபெரும் அறியாமை. மிக துல்லியமான ஒப்பீடு. இந்த அறியாமைய நாம உடைத்து விட்டா நாம எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற குழப்பமே தீர்ந்துவிடும். ஓ, அப்படியா? இதை இயற்கையோட இணைத்து பார்த்தா இதோட ஆழம் இன்னும் தெளிவா புரியும்.
காட்டுல உள்ள ஒரு ஓக் மரத்தை எடுத்துக்கோங்க. சரி, ஓக்கு மரம். அது எந்த சமூக சேவையும் செய்யறதில்ல. அது எந்த தியான வகுப்பிற்கும் செல்றதில்ல. அமைதிய பற்றி அது யாருக்கும் போதிக்கிறதும் கிடையாது. அது வெறும் மரம் தானே? ஆமா. ஆனா அது ஒரு ஓக் மரமா முழுமையா இருப்பதன் மூலமே அது நமக்கு மிகப்பெரிய தர்மத்தை போதிக்குது. அது தான் இயல்புல இருந்துகிட்டு கரியமில வாயுவை உள்வாங்கி ஆக்சிஜனை தருது, பறவைகளுக்கு இடமளிக்குது, நிழல் தருது. அது தனித்து எதையும் சாதிக்க முற்படல. அது அதோட இயல்புல இருப்பதே ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் உதவும் ஒரு செயல்தான். அதான் உண்மை. நாமும் அந்த ஓக் மரத்தை போலத்தான். நாமாக விழிப்புணர்வோட இருப்பதே உலக அமைதிக்கான முதல் படி. ஒரு ஓக் மரத்தோட நாம இணைந்திருக்கிறோம் அப்படிங்கறதையும், அல்லது அந்த காகிதத்தோட மேகம் இணைந்திருக்கு அப்படிங்கறதையும் ஏத்துக்கிறது ரொம்ப எளிது. அது கேட்கறதுக்கும் இனிமையா இருக்கு. ஆனா நடைமுறை வாழ்வுல இதை மனிதர்களோட எப்படி பொருத்துவது? எனக்கு பிடிச்சவங்க, எனக்கு உதவி செய்தவங்களோட நான் இணைந்திருக்கேன் அப்படிங்கறத என்னால எளிதா ஏற்றுக்கொள்ள முடியும். சரி, ஆனா எனக்கு கெடுகிடல் நினைப்பவர்கள், எனக்கு தீங்கு செய்பவர்கள், ஏன் இந்த சமூகத்துல கொடூரமான குற்றங்களை செய்பவர்களோடும் நான் எப்படி இணைந்திருக்கேன்னு கூற முடியும்? அவங்க எப்படி என் அங்கமாக இருக்க முடியும்? இது சிந்திக்கவே கடினமான ஒரு முரண்பாடா இருக்கே. இதுதான் இந்த புத்தகத்தோட மிக ஆழமான, அதே சமயம் பலரும் கடக்க சிரமப்படும் ஒரு சவாலான பகுதி. இது எப்படி அவர் விளக்குறார்? இத விளக்க நாம ஆரம்பத்துல பேசின அந்த நதி மற்றும் காலியான படகு உதாரணத்திற்கே மீண்டும் வருவோம். ஒரு படகு உங்க மேல மோத வரும்போது அதுல யாரோ ஒருவர் இருக்கார், அவர் வேண்டுமென்றே உங்க மேல மோதுறாருன்னு நினைக்கும் வரை உங்களுக்கு கடும் கோபம் வருது. ஆமா, ரத்தம் கொதிக்கும். ஆனா அது ஒரு காலியான படகு அப்படின்னு தெரிஞ்ச உடனே கோபம் முற்றிலும் காணாம போகுது. அதாவது உங்க கோபத்திற்கு காரணம் அந்த படகு உங்க மேல மோதியது என்ற செயல் அல்ல. அப்புறம் என்ன? உங்க மேல மோத வேண்டும் என்ற நோக்கத்தோடு யாரோ அது செலுத்துறாங்க அப்படிங்கிற உங்களோட புரிதல் அல்லது தவறான புரிதல் தான் காரணம். மிஸ்பர்செப்ஷன் அப்படின்னு சொல்வோம். அதாவது உள்நோக்கம். கரெக்ட். இங்கு உள்நோக்கம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கோபம் மறையுது. உண்மைதான். ஆனா அந்த படகு காலியான படகு என்பதால் கோபம் மறைந்தது சரி. ஒருவேளை அந்த படகுல உண்மையிலே ஒரு மனிதன் இருந்து அவன் வேண்டுமென்றே வன்மத்தோடு என் படகு மேல ஓதினால், அப்போதும் நான் அமைதியா புன்னகிக்க வேண்டுமா? இதுதான் என் கேள்வி. தவறான புரிதலால் வரும் கோபத்தை விட்டுவிடலாம். ஆனா உண்மையான தீமையை எதிர்கொள்ளும் போது என்ன செய்யறது? இங்குதான் திக் நாட் ஹான் மனித மனத்தோட இருண்ட பகுதிகளை நோக்கி வெளிச்சத்தை பாய்ச்சுறார். ஒரு மிக தீவிரமான நெஞ்சு உழுக்கும் நிஜ நிகழ்வா அவர் இதற்கு உதாரணமா எடுத்துக்கிறாரு. என்ன நிகழ்வு அது? வியட்நாம் போருக்கு பின்னாடி அங்கிருந்து அகதிகளாக பல மக்கள் சிறு படகுகள்ல தப்பிச் சென்றாங்க. அப்படி ஒரு படகுல தாய்லாந்து கடற்பரப்புல வரும்போது ஒரு கடற்கொள்ளையனால் 12 வயது அகதி சிறுமி மிகவும் கொடூரமாக பாதிக்கப்படுறா. ஐயோ, கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கே. ஆமா, அந்த துயரமும் வலியும் தாழாம அந்த சிறுமி கடல்ல குதித்து தன் உயிரை மாய்த்து கொள்றா. இது ஏதோ தத்துவ கதை அல்ல, நிஜத்துல நடந்த ஒரு கொடூரம். இதை கேட்கும்போதே தாங்க முடியாத அளவுக்கு கோபம் வருது. அந்த சிறுமியோட இடத்துல வேற யாராக இருந்தாலும் அந்த கொள்ளையன் மேல எல்லையற்ற வெறுப்பு வர்றது மனித இயல்பு தானே? கண்டிப்பா, அது சாதாரணமான ஒண்ணுதான். அவனுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் என்றுதானே எந்த ஒரு மனித மனமும் நினைக்கும். இதுதானே சமூக நீதி. இதுல எப்படி அமைதியை கடைபிடிப்பது? நீங்க சொல்ற தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க அந்த கொள்ளையனையும் நாம மன்னிக்க வேண்டும், அவரோடு நாம இணைந்திருக்கோம் அப்படின்னு. அப்படி நினைக்கிறது ஒரு படுபாதகமான செயலை, அப்பட்டமான ஒரு தீமையை நியாயப்படுத்துறது போல ஆகிவிடாதா? இதை எப்படி மனித மனம் ஏற்றுக்கொள்ளும்? நீங்க உணரும் இந்த கோபமும் நீதிக்கான தவிப்பும் மிகவும் இயற்கையானது. அந்த சிறுமியோட பக்கம் நின்று அந்த கொள்ளையனை சுட்டுவிடலான்னு நினைக்கிறது மிகவும் எளிது. அதுதான் எந்த மனிதனும் செய்வான். அதுதான் நம் சாதாரண மனதோட உடனடி எதிர்வினை. நாம எப்போதுமே பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நின்று நீதியை நிலைநாட்டவே விரும்புவோம். ஆனா திக் நாட் ஹான் ஒரு ஆழமான தியான நிலையில உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டு இத பாக்குறார். எப்படி பாக்குறார்? அவர் கொள்ளையனே நியாயப்படுத்தல, குற்றத்தை ஆதரிக்கல. மாறாக அவர் தனது தியானத்தில உணர்வது என்னவென்றால், நானும் அந்த கொள்ளையன் பிறந்த அதே வறுமையான கிராமத்துல அதே கடினமான சூழ்நிலையில பிறந்து அன்புனா என்னன்றே தெரியாம வன்முறைய மட்டுமே பார்த்து வளர்ந்திருந்தா இன்று நானும் அந்த கொள்ளையனாகவே தான் இருந்திருப்பேன் அப்படிங்கிறது தான். அதாவது சூழ்நிலைகள் தான் ஒருவனை அப்படி ஆக்குகிறதுன்னு சொல்றீங்களா? ஆனா இது ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவுக்கு கடினமான ஒரு சிந்தனையா இருக்கே. இது ரொம்ப கஷ்டம்தான் ஏத்துக்க. ஒரு குற்றவாளியோட மனநிலையில நம்மள பொருத்தி பார்ப்பது அசாத்தியமானது. ஆமா, இது மிக கடினமானது. இதனாலதான் அவர் என்னை என் உண்மையான பெயர்களால் அழையுங்கள் அப்படிங்கிற தனது புகழ்பெற்ற கவிதையை எழுதினார். அந்த கவிதையில என்ன சொல்றார்?
அவர் சொல்றார், கடல்ல குதிச்சு இறந்த அந்த சிறுமையாகவும் நான் தான் இருக்கேன், அந்த இரக்கமற்ற கடற்கொள்ளையனாகவும் நான் தான் இருக்கேன்னு சொல்றார். ஓ, இது ரொம்ப ஆழமானது. ஏன்னா நாம அனைவரோ பல சூழ்நிலைகளின் தொகுப்பு. அந்த கொள்ளையன் கொடூரமானவன் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல. ஆனா அவனை அப்படி மாற்றிய சமூக சூழலோடு நாமும் இணைந்திருக்கோம். திரும்பவும் அந்த இன்டர்ஃபிரிங் கான்செப்ட் இங்க வருது. கரெக்ட். நாம ஒரு பக்கம் மட்டுமே நின்றுக்கிட்டு மற்றவர்களை தண்டிப்பதாலோ வெறுப்பதாலோ வன்முறை என்றைக்கும் குறைய போறதில்ல. வியட்நாம் போரின் போது புத்த பிக்குகள் எந்த பக்கமும் சாராம இரு தரப்பினரின் வலியையும் புரிஞ்சு கொண்டு தொண்டாற்றினாங்க. அவங்க எந்த பக்கம் நியாயம்னு பார்க்கலையா? இல்ல, அவங்க எந்த சித்தாந்தத்தையும் விட மனித உயிரையே அதிகம் மதிச்சாங்க. ஒரு தரப்பை ஆதரித்து மற்றொரு தரப்பை அழிப்பது அமைதி அல்ல அப்படிங்கறத அவங்க உணர்ந்திருந்தாங்க. ஓஹோ. இதற்காக அவங்க இரு தரப்பிலுமே சந்தேகிக்கப்பட்டு பல ஆபத்துகளை சந்தித்தார்கள். இதுதான் உண்மையான நடுநிலை. அதாவது யாரையும் சார்ந்து நிற்காமல் குற்றம் செய்தவன் பாதிக்கப்பட்டவன் என அனைவரின் வலியையும் அதோட மூல காரணத்தையும் புரிந்து கொள்வதே உண்மையான தீவிரமான இரக்கம் அப்படிங்கிறீங்க. ராடிக்கல் எம்பதி. மிகச்சரியா சொன்னீங்க. இதை நீங்க விளக்கும் போது எனக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்குது. கோபம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைக்கு தீர்வாகாது. கோபத்தை எதிர்த்து போராடுவது என்பது நம்மை நாமே ஒரு போர்க்களமாக்கிக் கொள்வதற்கு சமம்னு புத்தகத்துல வர்றதோட ஆழம் இப்ப புரியுது. ஆமா. கோபங்கிறது ஒரு கிளாஸ்ல உள்ள சேறு கலந்த நீர் போன்றது. அந்த நீரை தூக்கி எரிந்து விட முடியாது, ஏன்னா அது நம்முடையது, நமக்குள் இருப்பது. ரொம்ப அழகான ஒப்பீடு. அது அப்படியே சிறிது நேரம் அசைக்காம வச்சா சேறு மெதுவா கீழே படிந்து நீர் தானாகவே தெளியும். நம்ம கோபமும் அப்படிதான். கண்டிப்பா. அதை அடக்கவோ நியாயப்படுத்தவோ நினைக்காம அதை வெறும் சாட்சியா பார்க்கும்போது அந்த தெளிந்த நீர் போல ஒரு ஆழமான இரக்க உணர்வு பிறக்கும். இது ஒரு மிகப்பெரிய உளவியல் மாற்றம். நீங்க சொன்ன அந்த சேறு கலந்த நீர் உதாரணம் மிக துல்லியமானது. கோபத்தை தெளிய வைக்கும் இந்த விழிப்புணர்வையும் இரக்கத்தையும் எப்படி அடைவது? இதத்தான் எங்கேஜ்ட் புத்திசம், அதாவது செயல்பாட்டு பௌத்தம் அப்படின்னு திக் நாட் ஹான் அழைக்கிறார். செயல்பாட்டு பௌத்தம்னா என்ன? தியானம் அப்படிங்கிறது சமூகத்தோட கஷ்டங்கள்ல இருந்து தப்பித்து ஒரு அமைதியான மலை குகையில போய் ஒழிந்து கொள்வது அல்ல. அப்புறம் என்ன? மாறாக மீண்டும் இந்த சத்தமும் சந்தடியும் பிரச்சனைகளும் நிறைந்த சமூகத்திற்குள் முழு சக்தியோடு சரியாகவும் பொறுப்பாகவும் நுழைவதற்கான ஒரு தயாரிப்பு நிலைதான் தியானம். இத விளக்க திருமதி நுயென் அப்படிங்கிற பெண்மணியோட மிக சுவாரஸ்யமான கதைய அவர் சொல்றார். அந்த திருமதி நுயென் கதை என்ன? அந்த பெண்மணி கடந்த 10 வருடங்களா ஒரு நாளைக்கு 3 முறை மிகவும் பக்தியா நமோ அமிதாப புத்தர் அப்படின்னு மந்திரம் சொல்லி தியானம் செய்யும் வழக்கம் கொண்டவர். சரி, ரொம்ப பக்தியானவங்க போல. ஆமா, அவங்க ஊர்ல அவங்க ரொம்ப மதிக்கப்படும் ஒரு நபர். ஒரு நாள் அவங்க தியானத்துல கண்களை மூடி அமர்ந்திருக்கும் போது அவங்களோட நண்பர் ஒருவர் வந்து வாசல்ல நின்னுட்டு அவங்கள தொடர்ந்து அழைக்கிறார். என்னன்னு கூப்பிடுறார்? திருமதி நுயன், திருமதி நுயன் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து கத்தி அழைக்கிறார். ஆரம்பத்துல பொறுமையா இருந்த அந்த பெண்மணிக்கு ஒரு கட்டத்துல கடும் கோபம் வந்து தியானத்தை விட்டு எழுந்து கதவை படார்னு திறந்து, ஓ, கோவம் வந்துருச்சா? ஆமா, ஏன் இப்படி கத்துற? நான் தியானம் செய்யறது உனக்கு தெரியாதா? என் அமைதியை கெடுக்கிறியேன்னு ஆவேசப்படுறாங்க. அப்புறம் என்னாச்சு? அதற்கு அந்த நண்பர் மிகவும் அமைதியா சொல்றார், நான் வெறும் 10 நிமிடம் உங்க பேரை அழைத்ததற்கே நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்களே. நீங்க கடந்த 10 வருடங்களா அமிதாப புத்தரோட பேரை அழைச்சிட்டு இருக்கீங்களே, அவருக்கு எவ்ளோ கோபம் வந்திருக்கும் அப்படின்னு கேக்குறார். இது மிகச்சிறந்த ஒரு சாட்டியடி. இந்த நகைச்சுவையான நிகழ்வின் மூலம் புத்தகம் சொல்ல வரும் செய்தி மிக தெளிவானது. ஆமா, மிக தெளிவு. நாம எத்தனை மணி நேரம் கண்களை மூடி அமர்ந்திருக்கோம், எத்தனை முறை மந்திரங்களை உச்சரிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணிக்கையிலையோ சடங்குலையோ எந்த பயனும் இல்ல. ஆமா, அது வெறும் சடங்குதான். எனக்கு எப்படி தோணுதுன்னா, தியானம் அப்படிங்கிறது ஏதோ மருத்துவமனையில நரம்புல செலுத்தும் ஒரு ஊசி மாதிரி இருக்கணும். ஐவி ட்ரிப் மாதிரி. ஓ, நல்ல உதாரணம். எப்படின்னு சொல்லுங்க. ஊசிய கையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல குத்துனாலும் அதுல இருக்கும் மருந்து ரத்தக்குள்ள கலந்து உடல் முழுவதும் பாய்ந்து வேலை செய்யுது இல்லையா? ஆமா. அதுபோல நாம தியான மண்டபத்துல செய்யும் அந்த 1 மணி நேர தியானம் மீதமுள்ள 23 மணி நேரத்திற்கும் நாம செய்யும் ஒவ்வொரு செயல்லையும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் மற்றவர்களிடம் காட்டும் பொறுமையிலும் வெளிப்பட வேண்டும். அதுதான் தரமான தியானம். மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த தரமான தியானத்தை, விழிப்புணர்வை அன்றாட வாழ்வில எப்படி செயல்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு அவர் சில நடைமுறை வழிகாட்டுதல்களை தர்றாரு. அது என்னென்ன வழிகாட்டல்கள்? இது மிகவும் எளிமையானது.
நாம ஒவ்வொருவரும் நம்ம வீட்ல ஒரு சிறிய சுவாசிக்கும் அறை, அதாவது பிரீதிங் ரூம் அமைக்கலாம். அது ஒரு பெரிய அறையா இருக்க வேண்டியதில்ல, ஒரு அமைதியான மூலை கூட போதும். அந்த மூலையில என்ன செய்யணும்? கோபமோ மன அழுத்தமோ வரும்போது அடுத்தவரை காயப்படுத்தும் வார்த்தைகளை பேசுவதற்கு முன்னாடி அங்க சென்று ஒரு நிமிஷம் நம்ம மூச்சை மட்டும் கவனிக்கலாம். இது உணர்ச்சி வசப்படுவதை தடுக்கும் ஒரு சிறிய இடைவெளி. ஓ, ஒரு பாஸ் மாதிரி. அதே போல அலுவலகத்துல தொலைபேசி அடிக்கும்போது எடுத்த உடனே அவசரமா பேசாம ஒரு முறை ஆழமா மூச்சை இழுத்துவிட்டு ஒரு புன்னகையோடு அழைப்பை ஏற்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கு. காரை ஸ்டார்ட் செய்யும் முன் நான் எங்கே போகிறேன் என்று எனக்கு தெரியும், நானும் இந்த காரும் ஒன்றே அப்படிங்கிற ஒரு சிறிய மந்திரத்தை மனதிற்குள் சொல்லிக்கிட்டு பயணத்தை தொடங்கலாம். இதை இயந்திரத்தனமா நம்ம செய்யும் வேலைகளை ஒரு விழிப்புணர்வோடு செய்ய உதவுது. இது நம் அன்றாட வாழ்க்கையோட அவசரத்தை ஒரு வேகத்தடைய போல குறைத்து நம்மை நிதானப்படுத்துது இல்லையா? ஆமா, கண்டிப்பா. இதற்காக அவர் சொல்லும் இன்னொரு அருமையான யோசனை தான் ஒலிக்கப்படும் மணி, அதாவது பெல் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ். மணினா நிஜமாவே மணி அடிக்கணுமா? அது ஒரு கோயில் மணியா இருக்கலாம், உங்க வீட்டோட சுவர் கடிகாரத்தோட சத்தமா இருக்கலாம், அல்லது உங்க மொபைல் போனோட ரிங்டோனா கூட இருக்கலாம். அந்த சத்தம் கேட்கும் போதெல்லாம் அதை நமக்கு நாமே திரும்ப அழைக்கும் புத்தரோட குரலா அல்லது விழிப்புணர்வோட குரலா நினைச்சுக்கணும். ஓ, சத்தத்தை ஒரு ட்ரிகரா யூஸ் பண்ண சொல்றார். கரெக்ட். அந்த சத்தம் கேட்கும்போது நீங்க என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் அதை ஒரு நொடி நிறுத்திட்டு உங்க மூச்சை கவனிங்க. இது நம்மை நாமே தற்போதைய தருணத்திற்குள் கொண்டு வரும் மிக எளிய ஆனா மிகவும் சக்தி வாய்ந்த பயிற்சி. அமைதி அப்படிங்கிறது ஏதோ ஒரு தேசத்தோட எல்லையில ராணுவ வீரர்களால் பாதுகாக்கப்படும் விஷயம் அல்ல. அது ஒவ்வொரு தனிமனிதனோட மூச்சிலும் விழிப்புணர்விலும் தொடங்க வேண்டிய ஒரு மாபெரும் அகப்புரட்சி அப்படிங்கிறத இந்த ஆவணங்கள் மிக தெளிவா நமக்கு உணர்த்துகின்றன. ரொம்ப அழகா தொகுத்து சொல்லிட்டீங்க. இப்போ இந்த ஆதாரங்கள் நமக்கு சொல்லும் ஒட்டுமொத்த பார்வையை வச்சு பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான உண்மை புரியுது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் உங்களாலானது, நீங்கள் அனைத்தாலும் ஆனவர். ஆமா, நீங்க தனித்த ஒரு துளி அல்ல, நீங்களே அந்த முழு கடல். அப்படியென்றால் நேயர்களே, நாளை காலை நீங்கள் கண் விழித்து எடுக்கும் முதல் மூச்சு இந்த உலகை எப்படிப்பட்டதாக மாற்றப் போகிறது என்று கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள். ஒருவேளை உங்களை சுற்றியுள்ள சத்தங்களை, டிராஃபிக் இரைச்சலை உங்களுக்கு ஏற்படும் இளையூறாக நினைக்காமல் உங்களை நிகழ்காலத்திற்கு அழைக்கும் விழிப்புணர்வுக்கான மணியோசையாக மாற்றினால் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும்? யோசித்துப் பாருங்கள். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இந்த முயற்சி தொடர்ந்து போக இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. உங்கள் ஆதரவு மிகவும் உதவும். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. உங்களால் முடிந்த அளவு போதும். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. லைக் பண்ணுங்க. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்க. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. மனப்பூர்வமான நன்றி.